இந்திய பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரே எபிசோட்ல 2 நபர்கள் ரெட் கார்டு வாங்கி கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியது இதுவே முதல் முறை. அப்படிப்பட்ட வரலாற்று சாதனையில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய கமருதீன் அவர்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு ஆவடியில் தன்னுடைய ரசிகர்கள் சந்திப்பை நடத்தியிருக்காரு. கமருதீனுக்கு நம்ம ஒரு அப்ரிசியேஷனை கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த ஃபேன்ஸ் மீட் அப்படிங்கிறப்போ ஒரு ஹாலை புக் பண்ணுவாங்க, அது ஏசி ஹாலாக இருக்கும், எல்லாரும் வருவாங்க. ஸோ மாறி மாறி கமருதீன்ட்ட கேள்விகள் கேட்கப்படும். அதை வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி எல்லாம் பண்ணாமல் ஒரு தெருவில் இருக்கிற எல்லாரையும் கூடி கமருதீனுக்கு மாலையெல்லாம் போட்டு கிரீடம்லாம் வச்சு மிகப்பெரிய அளவில் உண்மையான ஃபேன்ஸ் மீட்டாக அதை கொண்டாடினாங்க. ஆடம்பரம் இல்லாமல் ரொம்ப ஓவராக பில்டப்லாம் பண்ணாமல் கமருதீன் டான்ஸ் ஆடுறது, ஸோ வேறு லெவலில் மக்கள் எல்லாருமே சுற்றி நின்று கமருதீனை அப்ரிஷியேட் பண்ணி ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. இந்த ரெட் கார்டு அப்படின்றது வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுடைய லைஃபே க்ளோஸ் அப்படின்லாம் கிடையாது, அதுக்கப்புறமும் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத கமருதீன் உணர்ந்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே விஜே பார்வதிக்கு இன்னும் டைம் தேவைப்படுது போல இருக்குது. அவங்க எந்த விதமான ஃபேன்ஸை பேசுகிறதோ சந்திக்கிறதோ அது மாதிரியான விஷயங்கள் விஜே பார்வதி தரப்புல இருந்து இல்லை. பட் கமருதீன் நான் என்னுடைய ரசிகர்களை சந்திக்கிறேன், நான் அதுலேருந்து மீண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீண்டு வந்துட்டார். அந்த ஃபேன்ஸ் மீட்டில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் குறிப்பாக விஜே பார்வதியை மீட் பண்ணுவீங்களா, எப்போ பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனோட ரசிகர் ஒருத்தர் கேட்குறாரு. பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது விஜே பார்வதி கமருதீன் 2 பேரும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் கம்யூனிகேஷனில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதே தெரில. ஏன்னா அவங்களுக்குள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பாண்டிங் இருந்துச்சு. அவங்க வெளியில் வரும்போது கூட ரெட் கார்டு வாங்கிட்டு வரும்போது கூட ஜோடியாக ரெட் கார்டு வாங்கி கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்தாங்க. ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த உறவு தொடருமா அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கும் எழுந்திருக்கு. அப்படி தான் கமருதீனோட ஃபேன்ஸ் மீட்டுக்கு வந்த நபர் கமருதீனை பார்த்து கேட்குறாரு, விட்டுறாதீங்க கமருதீன் பார்வதியை அப்படின்னு. அவர் என்னையா பண்ணுவார்? கானா வினோத் அவர் எவிக்ட் ஆகி வெளியில் வர்றப்ப டேய் பாத்திரா கல்யாணம் பண்ணிட போகிற அப்படின்னு சொன்னார். நீங்கள் வெளியில் விட்டுறாதீங்க பார்வதியன்னு சொல்கிறீங்க. அந்த ஆள் ஆற்றுலையும் கால் வைக்க முடியாமல் சேத்துலையும் கால் வைக்க முடியாமல் டைம் கொடுங்கய்யா, எது தப்பாக போச்சு, என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறத செட்டில் ஆகி அதுக்கப்புறம் அவங்க ஒரு முடிவை எடுப்பாங்க. சரி, கமருதீன் கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்கப்படுது, ஃபினாலேக்கு நீங்கள் போவீங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லி கமருதீன் சொன்னதாக தெரிகிறது. உண்மை என்னன்னா கமருதீனை எப்படியாவது இந்த போன சாட்டர்டேவே கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சேனல் தரப்புலேருந்து முயற்சிகள் அப்படின்றது எடுக்கப்பட்டுச்சு. கமருதீன் தரப்புலேருந்து வாயை மூடிக்கிட்டு பேசாமரு, சமூக ஊடகங்களில் எதையும் எழுதி தொலைஞ்சிடாத, குறிப்பாக விஜேஎஸுக்கோ சேனலுக்கோ எதிராக எதையும் பேசிடாத, நாங்கள் விஜேஎஸ் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி உன்னுடைய ரெட் கார்டை ரிவோக் பண்ணி உன்னை எப்படியாவது நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம், மேக்ஸிமம் ஃபினாலேக்குள்ளே உன்னை எப்படியாவது நாங்கள் திரும்ப உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சேனல் தரப்பில் இருந்து கமருதீன் கிட்ட சொல்லப்பட்டதுனால தான் அவர் விஜேஎஸை பற்றியோ இந்த ரெட் கார்டு விஷயத்தை பற்றியோ வெளியில் எந்த விதமான கருத்தும் தெரிவிக்காமல் இருந்தார். ஆனால் விஜே பார்வதியை அவங்க அணுகவே இல்லை. ரெட் கார்டு வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அப்படியே அம்போன்னு விட்டுட்டாங்க. அவள் லைஃப் எப்படி வேணால் போகட்டும், நாசமாக போகட்டும் அப்படின்னு. கமருதீனை மட்டும் பொத்தி பாதுகாத்து திரும்ப உள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு கமருதீனுக்கு விஜய் டிவி ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த ரெட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அது பல இடங்களில் கமருதீனுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை ரிவோக் பண்ணிவிட்டு கமருதீனை எப்படியாவது ஃபினாலேக்குள்ளே திரும்ப கூட்டிகிட்டு விஜேஎஸோட ஸ்டேஜில் நிற்க வச்சிட்டோம்னா ஒட்டுமொத்தமாக கொடுக்கப்பட்ட ரெட் கார்டு பிரச்சனையிலேருந்து கமருதீனை வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் சேனல் தரப்பில் இருந்து முயற்சி அப்படின்றது எடுக்கப்பட்டுச்சு, கமருதீனுக்காக எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் 2 பேருக்குமே நம்ம ரெட் கார்டு கொடுத்து அமைச்சிருக்கோம். கமருதீனை மட்டும் நம்ம திரும்ப கூட்டிகிட்டு வர்றது சரியாக இருக்காது. அது மிகப்பெரிய அளவில் சேனலுக்கு பேக் ஃபயர் ஆகும், கண்டிப்பாக விஜேஎஸுக்கும் பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா ரெட் கார்டை ரிவோக் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பும். அதாவது கமருதீனுக்கு மட்டும் நீங்கள் திரும்ப கூட்டிகிட்டு ஃபினாலே ஸ்டேஜில் நிற்க வைக்கிறீங்க, விஜே பார்வதியை மட்டும் நீங்கள் கூட்டிகிட்டு வரலன்னா என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். இப்போவே எவிக்ட் விஜேஎஸ் ஃப்ளிர்ட்டிங் வித் அரோரா அப்படிங்கிற
ஹேஷ்டேக்குகளை சமூக ஊடகங்களில் விஜேஎஸ்க்கு எதிராக, சேனலுக்கு எதிராக தொடர்ந்து பிக் பாஸ் ரசிகர்கள், விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் கமருதீனை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு விஜே பார்வதியை புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜே பார்வதி தரப்பு ரசிகர்களை இது மிகப்பெரிய அளவில் ட்ரிகர் பண்ணும். கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்களுக்கு காமன் ஆடியன்ஸுக்கு மத்தியில் ஒரு ஹேட்டுன்றது கிரியேட் ஆகும். ஏன்னா ரெட் கார்டு விஷயத்திலே விஜேஎஸோட பேர் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகி போயிருக்கு. அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் சாண்ட்ராவை இந்த வாரம் வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் அமிச்சாங்க. வழக்கமாக 5 பேர் தான் டாப் 5ல் ஃபினாலே வீக்குள்ளே போவாங்க. ஆனால் இந்த தடவை இந்த சீசனில் 4 பேர் மட்டும் போனதுக்கான காரணம் என்ன? ஏன்னா சாண்ட்ராவோட பேர் ரொம்ப கெட்டு போச்சு. சாண்ட்ராவுடைய ட்ராமாவை நம்பி, ஆஸ்கர் பெர்ஃபார்மன்ஸை நம்பி நம்ம 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வச்சுட்டோம். அப்போ இந்த வாரமே சாண்ட்ராவை எவிக் பண்ணி அமிச்சாதான் கொஞ்சமாவது நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருப்பாங்க, நம்மளை காரி துப்பாமல் இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் சாண்ட்ராவை எவிக் பண்ணி வெளியில் அனுப்புகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். விஜே பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுக்குறப்ப அப்படியே அந்த அரங்கில் இருந்தவன்லாம் எந்திரிச்சு அப்படியே விசில் அடிச்சு எந்த அளவுக்கு கொண்டாடினானோ அதை விட இன்னொரு மடங்கு சாண்ட்ராவுடைய பேரை எவிக்ஷன் கார்டில் எடுத்து விஜேஎஸ் காட்டுறப்ப விசில் அடித்து அவ்வளவே செலிப்ரேட் பண்ணுறான். கொண்டாட்டத்தினுடைய உச்சத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு காண்டாக இருந்தாங்க சாண்ட்ரா மேலே. ஸோ சாண்ட்ராவை என்ன பண்ணுறாங்க, சேனல் வந்து பலி கொடுக்குறாங்க. ஆக மொத்தத்தில் நாங்கள் ரெட் கார்டு கொடுத்தோம். அதுக்கான டேமேஜ் கண்ட்ரோலாக சாண்ட்ராவை நாங்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் அமிச்சிட்டோம். இதுதான் எங்களால் பண்ண முடியுமே தவிர விஜே பார்வதியவோ கமருதீனவோ நாங்கள் திரும்ப ஃபினாலே மேடைக்குள்ளே கூட்டிகிட்டு வரமாட்டோம் அப்படிங்கிறதுல சேனல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதில் ஒரு சில பேர் ட்விட்டரில் வந்து பதிவுகள் போடுறாங்க, கமருதீன் வில் பி இன்டு ஃபினாலே அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், கமருதீனும் சரி விஜே பார்வதியும் சரி 2 பேருமே ஃபினாலே மேடையில் போய் நிற்க போகிறதில்ல. நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சேனலுக்கும் சரி இந்த ஹோஸ்ட் விஜேஎஸுக்கும் சரி ஈகோன்றது ரொம்ப 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 பெருசு. அவங்க இந்த ரெட் கார்டு கொடுத்ததெல்லாம் மறந்துட்டு திரும்ப கூட்டிகிட்டு வந்து அவங்களுடைய மேடையில் நிற்க வைக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்களுடைய ஈகோ கண்டிப்பாக அவங்கள அலோவ் பண்ணாது. அதாவது வரக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸும் சரி இந்த ஷோவை பார்க்கக்கூடிய ரசிகர்களும் சரி கடைசி வரைக்கும் இந்த ஷோவுக்கும் இந்த ஹோஸ்ட்டுக்கும் இந்த சேனலுக்கும் அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம் பல இடங்களில் சுட்டி காட்டிகிட்டே இருக்கோம். அதனால் கண்டிப்பாக விஜே பார்வதியும் சரி கமருதீனும் சரி அவங்க 2 பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் வரப்போகிறதில்ல, பிக் பாஸ் ஃபினாலே மேடையிலையும் வந்து நிற்க போகிறதில்ல. இதுதான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. கமருதீன் மூவ் ஆன் ஆகி போக ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய அடுத்த கட்டத்தை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் கடந்து வந்துட்டான். அதே மாதிரி விஜே பார்வதியும் நடந்த அனைத்தையும் கடந்து வந்து அவளுடைய லைஃப்பை வாழணும். ஏன்னா இந்த ரெட் கார்டு, பிக் பாஸு இதெல்லாத்தையும் தாண்டி மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அழகானது. லைஃப் இஸ் ஷார்ட்டு, வெளியில் வா, வந்து சந்தோஷமாக இரு. உன்னை வந்து ஒரு தரப்பு கொண்டாடுறாங்க, உன்னை ஒரு தரப்பு ரசிக்கிறாங்க, வந்து அவங்கக்கிட்ட பேசு, ஜாலியாக இரு. ஏன்னா பார்வதிகிட்ட நம்ம பிடிச்சதே அந்த என்ன சொல்கிறது, ரொம்ப வைப்ரண்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக மனசில் இருக்கிறத அப்படியே கண்ணாடி மாதிரி வெளியே காட்டக்கூடிய ஒரு பெண்மணி. இவ வந்து எதுக்காக இந்த அளவுக்கு யாருக்கிட்டையும் கான்டாக்ட் இல்லாமல் யாருக்கிட்டையும் பேசாமல் சோஷியல் மீடியாவில் வராமல் இப்படி ஏன் இவ்வளோ நாளாக ஒதுங்கி இருக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுந்திருக்கிறது. கமருதீன் வெளியில் வந்துட்டான், அதே மாதிரி விஜே பார்வதியும் வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. சரி, கமருதீன் விஜே பார்வதிக்கு விபூதி அடிச்சிருவானா? ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அந்த உறவு வெளியில் தொடருமா? கமருதீன் வந்து இது எல்லாத்துலேயும் இருந்து வெளியில் வந்துட்டான், ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி விஜே பார்வதியும் வெளியில் வருவாங்களா அப்படிங்கிற மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.